வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பழைய மரம் பாலிஷ் போட போகிறோம். இந்த கதவு வந்து மிஷின் பாலிஷ் அடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அரக்கோணத்தில் ஒர்க்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எந்த ஒர்க்காக இருந்தாலும் செஞ்சு தரோம். பாலிஷ் ஒர்க்கு. இது வந்து பழைய மரம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கு. மரம் வந்து கலரு இதுவாகிட்டுருக்கு, பார்த்திங்கனாவே தெரியும். ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, பெயிண்ட் எல்லாம் பட்டு டஸ்ட்டு ரொம்ப உக்காஞ்சிச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுரண்டி போட போகிறோம். எப்படி போடுறோன்னு வீடியோவில் பாருங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த தகடில் இந்த பூவெலாம் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். மேலே அந்த பழைய பாலிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சுரண்டி எடுத்துருவோம். க்ளீனாக வந்துடும். எல்லாமே இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், இதை க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக வந்து அந்த கோட்டில் எல்லாத்துலேயுமே பாலிஷ் வந்து பழைய பாலிஷ் இருக்கிறதுனால நல்லா சுரண்டி எடுத்துடணும். அப்போ தான் பாலிஷ் வந்து நல்லா பிடிக்கும். அதனால் இந்த தகடில் போட்டு எடுத்துனா க்ளீனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சர்க்குலர் இது ப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவோம். இதை வந்து போட்டு பூ மேலே போட்டிங்கன்னா க்ளீனாக இன்னும் பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம தகடில் சுரண்ட அந்த பிசுறு 1-2 நமக்கு தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீனாக வந்துடும் நம்மளுக்கு. அதனால தான் இந்த மிஷினில் போட்டு, இந்த பூ மிஷின் போட்டு எடுத்தோன்னா அந்த உள்ள டஸ்ட்டு 1-2 இருக்கிற டஸ்ட்டு கூட க்ளீனாக நம்மளுக்கு எடுத்து காட்டிடும். இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து பாலிஷ் வந்து நல்லா பிடிக்கும், பொங்கியும் வராது. லைட்டாக சுரண்டிட்டு தேய்ச்சிட்டு போடுறது அது மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பொங்கி வரும், எதனா ஃபால்ட்டு வரும். மிஷின் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு க்ளீனாக நம்ம சுரண்டி எடுத்துகிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பாலிஷ் பார்க்குறதுக்கு. க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போடணும். க்ளீன் பண்ணி அந்த பூவில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து மட்டைன்னு சொல்லுவோம், உள்மட்டம். அதை வந்து தகடில் சுரண்டிடணும். ஃபஸ்ட்டு நம்ம உள்மட்டை சுரண்டிட்டு பூவை சுரண்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது. அந்த கோடு வந்து இதில் வந்து விழும். அதனால் வந்து உள்மட்டை சுரண்டிடணும். லாஸ்ட்டாக பூவெலாம் போட்டதுக்கப்புறம் தான் சுரண்டணும். பூ போடுறதுக்கு முன்னாடியே சுரண்டக்கூடாது. பூ மிஷின் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்மட்டை சுரண்டி க்ளீனாக எடுத்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் வந்து போட்டிருக்காரு பாருங்கள். இது போட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுப்போம். மட்டை எடுத்து மொத்த கதவுலாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாச்சு. க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்க, எப்படி இருக்குது பாருங்கள். டோரு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். டோரு தேய்ச்சி கீச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முன்ன எப்படி இருந்தது மரம், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் மரம். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்ததுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ண போகிறோம். பியூ சீலர் தான். எப்படின்னு பாருங்கள். அதே இது தான். தின்னர் வந்து நம்ம 300 ml தின்னர், பியூ தின்னர் வச்சுக்கலாம். தின்னர் ஃபஸ்ட்டு கோட்டு இருந்தனால எந்த அளவுக்கு அதிகமாக வச்சாலும் நல்லாயிருக்கும் தேய்க்கிறதுக்கு. அதனால் 300 ml தின்னர் வச்சுன்னு 200 ml ஆர்டினர் வரும். ஆர்டினர் ஏற்கனவே ஊற்றிட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணாமல் நிறைய பேர் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கிறாங்க. அது மாதிரி அடிக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அடிக்கும்போது எந்த ஃபால்ட்டும் ஆகாது. அதனால் நல்லா அந்த நுரை மாதிரி வரும். நுரை மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ப்ரெஷ்ஷில் தான் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு. சரக்கு வந்து தேங்காத அளவுக்கு அடிக்கணும். அந்த சரக்கு வந்து கோட்லலாம் வந்து தேங்கிடும் சில இதுலாம். அதை வந்து தேங்காத அளவுக்கு நம்ம அடிக்கணும். மட்டத்துலேயே அதே மெத்தட் தான். கோர்னர்ஸு எது வந்தாலும், மூளை முடிச்சு எது வந்தாலும் சரக்கு வந்து நம்ம அடிக்கும்போது தேங்கக்கூடாது. தேய்க்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு கோடுனால தின்னராக வச்சு அடிக்கிறதுனால தேய்க்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளீனாகவும் வரும் ஒர்க்கு வந்து. ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது சரக்கு தேங்காய் தான் அடிக்கணும். மட்டத்துலேயே ப்ரெஷ்ஷில் தான் அடிப்போம். ஒரே ஈவனாக அடிச்சிடணும். எங்கேயுமே வந்து இந்த மூலையில் எதுலேயுமே இருக்கக்கூடாது. நல்லா ஆற்றி ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா ஆற்றி விட்டிங்கன்னா தான் நல்லா க்ளீனாக வரும். ஃபஸ்ட்டு கோட்டுன்றதுனால ப்ரெஷ்ஷிலே அடிக்கலாம். ரெண்டாவது கோட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ப்ரே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து சரக்கு வந்து ரெண்டாவது கோட்டில் வந்து ப்ரெஷ்ஷில் வச்சா ஏறாது. அதனால் வந்து நம்ம மிஷினில் தான் அடித்து ஆகணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பழைய பாலிஷ்லாம் கூட பொங்கி வந்துடும். அதில் எதனா 1-2 இருந்தால் கூட க்ளீனாக நம்மளுக்கு வந்துடும் ப்ரெஷ்ஷில் அடிக்கிறதுனால. தின்னர் அதிகமாக வச்சாச்சுன்னா பழைய பாலிஷ் 1-2 நம்மளுக்கு இது தெரியாமல் இருக்கிறது வந்து க்ளீனாக எடுத்துரும். நம்ம அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணால் இன்னும் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரெஷ்ஷில் அடிக்கிறது நல்லது தான் ஸ்ப்ரே பண்ணுறத விட. சரக்கு வந்து தேங்காய் அடிக்கிறாங்க பாருங்கள். அந்த சரக்கு வந்து எங்கன்னா இருந்தால் கூட நம்ம சுத்தமாக எடுத்துகிட்டு தேங்காத அளவுக்கு அடிக்கணும்.
ஒரே வாட்டி அடித்தா போதும். 2-3 வாட்டி அந்த இடத்துலையே சில பேர் அடிக்கிறாங்க. அது மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. காய விட்டு வேணுமானா அடிக்கலாம். ரொம்ப நேரம் கூட காயக்கூடாது. அதுக்குன்னு உடனே அடிச்சிருது ரொம்ப நல்லது. க்ளீனாக வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு மெட்டீரியலை வந்து தேங்காத அளவுக்கு ஸோ இது எடுத்து ப்ரஷ்ஷில் எதனா 1-2 இருந்தால் கூட ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.